இவங்கதான் என் அம்மா. வணக்கம்மா. இவங்க இவங்க மணிமேகலை மேடம்மா. மேடம்னு சொன்னா கோச்சுப்பாங்க. மணிமேகலை அக்கா. நான் வேலை செய்யற ஸ்டேஷன்ல தான் இவங்களும் கான்ஸ்டபிளா இருக்காங்கம்மா. நீங்க எத்தனை வருஷமா அங்க வேலை செய்யறீங்கம்மா? 5 வருஷமாமா. நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. இத்தனை வருஷத்துல உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுமா. உண்மையிலேயே உங்க தங்கச்சியா நினைச்சு அவளை பாத்துக்கங்க. கண்டிப்பாமா. அவ சின்ன பொண்ணு, சூதுவாது தெரியாதவ. இவ தன்னையும் அறியாம ஏதாவது தப்பு பண்ணா நீங்க எடுத்து சொல்லி திருத்துங்க. அவ கேட்டுப்பா, சரி பண்ணிப்பா. நீங்கெல்லாம் இவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தாதான் அவளால நம்பிக்கையா அங்க வேலை செய்ய முடியும். கவலையே படாதீங்கம்மா, மயில நான் பாத்துக்கிறேன். நேத்து நடந்ததெல்லாம் மயில உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நேத்து அவ வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் இல்லையா, அதான் கொஞ்சம் ஓவரா நடந்துட்டாங்க. அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அக்கா, இன்ஸ்பெக்டரோட நல்ல குணத்தை பத்தி எல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்க்கா. சாமி ஊர்வலம் மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன்க்கா. எனக்காக வெடி வெடிச்சது, மாலை போட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்க்கா. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கக்கா. ஆமாமா, ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு இப்படியெல்லாம் வரவேற்பு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டதே இல்ல. புதுசா வர்றவ பயந்துடக்கூடாது. இது நம்ம இடம்னு நினைக்கிறதுக்காக நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க. உங்க எல்லாரோட நல்ல மனசும் இதுலயே தெரியுது. இவ வேலை செய்ய போற இடத்தை பத்தியும் அங்க இருக்கிற ஆளுங்களை பத்தியும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நேத்து இவ நடந்ததையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என் கவலை எல்லாம் பறந்து போயிடுச்சுமா. நான் கும்பிடுற சாமி என் பொண்ண நல்ல இடத்துலதான் கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு அப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறப்போ உங்க நிம்மதிக்கு எந்த குறையும் வராதுமா. சரி, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மயிலு, நீ என் கூட வந்துடுறியா? நம்ம ஒன்னா போயிடலாம். பரவாயில்ல மயிலு, கொஞ்ச தூரத்துலதான் பஸ் ஸ்டாப். நான் பஸ்ல போய்க்கிறேன். நீ உங்க கூட போ, உனக்கு சௌகரியமா இருக்கும். போ. சரி, வரேம்மா. நான் வரேம்மா. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா மயிலோட வீட்டுக்கு வரணும். சரிம்மா, வாங்க. வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இங்க என்ன சார் பண்றீங்க? I am one file missing, so searching. ஃபைல தேடுற சாக்குல ஒட்டு கேட்க வந்தீங்களா? You me? I am experienced man. No. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேவு பாக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க. சீனியர் அப்படி இப்படி எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். டிஎஸ்பி கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுக்க வச்சிருவேன். ஃபைல் கிடைச்சிருச்சு. ஃபைல் கிடைச்சிருச்சுங்க. அப்பா தப்பிச்சேன். மயில, இந்த பரம கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாரு. இவர்தான் இன்ஸ்பெக்டரோட முக்கியமான கையாளு. நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம்னு கண்குத்தி பாம்பு மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ஆள் வந்ததும் அப்படியே போட்டு கொடுத்துருவாரு. இவர்கிட்ட மட்டும் மாட்டிக்காத. சரிங்க மேடம். இன்னொரு விஷயம் இல்ல, குருமூர்த்தியால நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அவர் இந்த ஸ்டேஷனை விட்டு விரட்டதான் ஏதாவது ஒரு சான்ஸ்க்காக காத்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி பண்ணணும். அந்த ஆள் ஏதாவது தப்பு செஞ்சாருன்னா உடனே வந்து என்கிட்ட சொல்லிடு. அறிவில்ல உனக்கு?
ஒரு ஆபீசர் ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணுன்ற அறிவில்ல? படிச்சவதானே நீ? இல்ல சார், நீங்க அவசரமா கூப்பிட்டீங்கன்னு ரைட்டர் சார் சொன்னாரு. ஓ, அவசரமா கூப்பிட்டதுக்கே இவ்வளவு லேட்டா வரியே. ஆர்டினரியா கூப்பிட்டு இருந்தா அடுத்த நாள் தான் வருவியோ? சரி, ரொம்ப நேரமா வெளியே கதாகலட்சேபம் நடத்தினியாமே, என்னது அது? புரியலையா? அந்த பொம்பளைட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தியாமே, என்ன சொன்னா? சும்மாதான் பேசிட்டு இருந்தாங்க சார். டேய், நீ சும்மா பேசினியா காசு கொடுத்து பேசினியான்னு கேட்கல, என்ன பேசினேன்னு கேட்டேன். என் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க சார். ஆமா, அப்படியே ஊத்துக்குழி ஜமீன் வாங்க குடும்பம் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு. நான் கேட்டா இப்படி சொல்லுன்னு சொன்னாளா? அ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். என்னால நம்ப முடியலையே மயிலு. என் தலைய உருட்டாம அவளால பேசவே முடியாது. நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும். என் தலைய உருட்டி விடுறதுக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ கூட சேர்ந்து எனக்கு எதிரா ஏதாவது சதி பண்ணணும்னு நினைச்ச ரொம்ப வருத்தப்படுவ. இங்க நான் ஆட்டி வைக்கிறபடிதான் நீ ஆடணும். இன்னும் நார்மல் மோட்ல தான் இப்பவும் நான் உன்னை டீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கே உள்ளுக்குள்ள எல்லாம் அதிருது இல்ல? பீஸ்ட் மோட்ல மாறணும்னு வச்சுக்க, என் முன்னாடி நீ ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொன்னா கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கவனா? மண்டையில என்ன களிமண்ணா இருக்குது? சார், மேடம் பெண்டிங் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க சார். எடுத்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்களாமா? அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா போடு. இந்த ஸ்டேஷனோட மேல் அதிகாரி நான் தான். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். என் ஆர்டருக்கு அப்புறம் தான் இங்க மத்ததெல்லாம். புரியுதா? என்ன திருவிழாவுல காணா போன குழந்தை மாதிரி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க? ஓ, கான்ஸ்டபிளோட டியூட்டியில இதெல்லாம் வருதான்னு யோசிக்கிறீங்களோ? ஒரு கான்ஸ்டபிள் ஆனவ இன்ஸ்பெக்டரோட வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு எந்த ரூல்ஸ் புக்லயும் இருக்காது. ஆனா மேல் அதிகாரிக்கு ஒபே பண்ணுன்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அதுக்குள்ள இது எல்லாமே அடங்கிடும். இந்த விளக்கம் உனக்கு போதுலன்னு வை. மணிமேகலை கிட்ட கேட்டுக்க, அவ உனக்கு விளக்கமா சொல்லி புரிய வைப்பா. புரியுதா? ஏதோ ஒண்ணு மேல மழை பெஞ்ச மாதிரி சொத நிக்கிறிய, சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டியா நீ? என் வீட்டுல இருக்க சாப்பாடு இங்க 15 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். போனமா வாங்கணுமா வந்தமான் இருக்கணும். என் வீட்டுல இருக்க சாப்பாடு இங்க 15 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். போனமா வாங்கணுமா வந்தமான் இருக்கணும். போகிறேன். சாப்பாடு கொடுங்க. அண்ணா, இங்க இன்ஸ்பெக்டர் வீடு அப்படியே நேரா போய் லெப்ட்மா. சரிண்ணா, தேங்க்ஸ். தம்பி, இங்க இன்ஸ்பெக்டர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா?
இன்ஸ்பெக்டர்னு மொட்டையா சொன்ன எப்படி? ஹெல்த் இன்ஸ்பெக்டர், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர்னு எல்லா இன்ஸ்பெக்டர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. உனக்கு யாரோட வீடு வேணும்னு சொல்லி கரெக்டா சொல்லு. குகை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சாரோட வீடு. அவர் வீட்டுக்கு ஏன் இந்த பக்கம் வந்த வழியே போய் லெஃப்ட்ல கட் பண்ணு. அங்க ஒரு பெரிய ஜங்ஷன் வரும், அங்க போய் கேளு. அங்க கேட்டப்பதான் இந்த பக்கமா அனுப்புனாங்க. அவனும் வேணும்னே உன்னை குழப்பிருக்கான். இன்ஸ்பெக்டர் வீடு அந்த பக்கமா தான் இருக்கு. நான் சொன்ன இடத்துல போய் விசாரி போ. தம்பி, இப்படி பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் பிடிக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? உன் போலீஸ் கேத்துல என்கிட்ட காட்டாத. கிளம்பிங்க இருந்து. ஒரு சிகரெட்டோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? அத போய் வேஸ்ட் பண்ணிட்ட உன்ன. ஏய், பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறது போலீஸ அடிக்க பார்த்தேன்னு இந்த 2 காரணம் போதும் உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு. சின்ன பையங்கிறதுனால மன்னிச்சு விடுறேன். நீ என்ன மன்னிச்சு விடுறதா? நான் யாருன்னு தெரிஞ்சா நீதான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேப்ப. நீ என்ன எம்பி புள்ளையா இல்ல எம்எல்ஏ புள்ளையா? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தப்புனா தப்புதான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். திரும்ப இன்னொரு தடவை உன்னை பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கிறத பார்த்தேன், தொலைச்சிருவேன். யாரு வேணும்? இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சார் வீடு. லஞ்ச் பாக்ஸ் வாங்க வந்தியா? போய் வாங்கிக்க. சாப்பாடு வாங்க அவர் உன்னை அனுப்புனது சங்கடமா தான் இருக்க. ஆனா உன்னை பார்க்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. சரிம்மா, வரேன். வா. மயிலு, மயிலு, தங்க மயிலு, மயிலு, ஐயா கூப்பிடுறது காதுல விழுகல? கேட்டுச்சு சார். நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். மயிலு, இங்க பாருமா, ஐயா கூப்பிட்டா பதில் சொல்லக்கூடாது. ஐயா முதல்ல கூப்பிடறப்ப நீ உள்ள போயிருக்கணும். அதுதான் மரியாதை. போ உள்ள. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. மயிலு மயிலுன்னு 10 தடவை கூவனா தான் வரும். கூப்பிட்டதும் வர மாட்டியா? இல்ல சார், ஃபைல்ஸ செக் பண்ணிட்டு இருந்தேன். வாய் மூடு. வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல துடிக்கிறியே தவிர வேலையில ஒண்ணுங்க. நீ ஒரு நல்ல கான்ஸ்டபிள்னா என் பக்கத்துல நின்று எனக்கு பரிமாறி இருக்கணும். ஏதோ காக்காய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. போனா போகுது. நீ இன்னைக்கு நான் சாப்பிட்டேன். ஆனா நாளையில இருந்து நீ தான் என் வீட்டுக்கு போய் சோறு வாங்கிட்டு வர, என் பக்கத்துல இருந்து எனக்கு பரிமாறுற. புரியுதா? டேய், உனக்கு தங்க மயில்னு பேர் வச்சதை விட தலையாட்டி பொம்மன்னு வச்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டுற. ஓகே சார், வாயை திறந்து சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன உன் வாயில இருக்கிற முத்து வந்துருமா? ஓகே சார். கேட்கல. ஓகே சார். கேட்கல. ஓகே சார். ஐ, தரப்பான்னு ஓகேன்னு சொல்லு. ஓகே சார். இது பாரு, ட்ரைனிங்ல நாங்க சொல்லி கொடுத்தது ஒழுங்கா கத்துக்கல. நீ அவன் கத்துக்கிட்டு வரல. உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு எங்க போற? இதெல்லாம் யாரு? உங்க அப்பனா எடுப்பான்? எதுக்கு எடுத்தாலும் போந்தா கோழி மாதிரி முழிக்க வேண்டியது. எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் கழுவி வை. வேலைக்கு வந்தவங்கள
சொந்த வேலைக்காக பயன்படுத்துறது தப்பு இல்லையாக்கா? தப்புன்னு நினைச்சா தப்புதான். ஒரே இடத்துல வேலை செய்யறதால நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா பழகிட்டோம். இந்த குடும்பத்துக்காக செய்யறோம்னு யோசிச்சு பாரு. எதுவுமே தப்பா தெரியாது. நாங்கெல்லாம் அப்படிதான் பார்த்து பழகிட்டோம். ஏன்னா வேற வழி இல்ல. எந்த ஸ்டேஷன் போனாலும் இதுதான் நடக்கும்ன்றப்ப பொங்கறதுல பிரயோஜனமே இல்ல. எல்லாத்தையும் ஏத்துக்க பழகினாதான் இங்க தாக்கு பிடிக்க முடியும். இங்க பாரு, ரொம்ப யோசிக்காத. இப்படியே போயிட்டா தட்டு கழுவுறதோட முடிஞ்சிரும். நீ கலடா பண்ணன்னு தெரிஞ்சது அப்புறம் சார் உன்ன பாத்ரூம் கழுவ விட்டுருவாரு. அப்புறம் உன் இஷ்டம். உன்னை கண் குளிர இந்த கோலத்துல பாத்துட்டேன்ல, மனசு நிறைஞ்சு போச்சு. இந்த சந்தோஷத்தோட உசுறு விட்டா கூட எனக்கு நல்லா இருக்கும்டி. ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுதுடி. என் பொண்ணு போலீஸ் ஆயிட்டா, ஊருக்கெல்லாம் சேவை செய்ய போறான்னு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ இங்க கோலத்தை பாக்க எனக்கு மனசே ஆறலடி. இப்படி கூட்டி பெருக்கிறதுக்கும் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மாடி நீ இந்த காக்கி சட்டைய மாட்டின. அம்மா, இதுவும் ஒரு கான்ஸ்டபிளோட வேலைதாம்மா அப்படின்னு யாரடி சொன்னா? ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்கம்மா. இத பாரு, தட்டு கழுவுறத தப்புன்னு நான் சொல்லல, கேவலன்னு சொல்லல. ஆனா இந்த வேலை செய்யறதுக்கு நீ போலீஸா இருக்கவே வேண்டாமே. இதெல்லாம் நீ வீட்டுல செய்யற வேலை தானே. இங்க இந்த வேலை தான் செய்யணும்னா இந்த யூனிஃபார்ம் எதுக்கு? கான்ஸ்டபிள்ங்கிற பேர் எதுக்கு? இதுக்கு போய் பரீட்சை வைப்பாங்களா, டெஸ்ட் வைப்பாங்களா? எல்லாம் ஏமாத்த வேலையா தெரியுது மயிலு. இதே கோவம் எனக்கும் இருக்குமா? ஆனா இந்த கோவத்தை வெளியில காமிக்க முடியாது. காட்டினா இந்த வேலையில இருக்க முடியாது. நான் இங்க தொடர்ந்து வேலை செய்யணும்னா மேலதிகாரி என்ன சொன்னாலும் நான் கேட்டுதான் ஆகணும். அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு மயிலு. ஊரை காப்பாத்த நீ என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அனுபவிக்கலாம். ஆனா இப்ப பண்றது தப்பா இருக்கு, ரொம்ப தப்பா இருக்கு. தப்புதாம்மா, ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. கான்ஸ்டபிள சேருற எல்லாருமே இதெல்லாம் கடந்துதான் வரணும்னு சொல்றாங்க. நான் மட்டும் முடியாதுன்னு விலகி நிக்க முடியாதுமா. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது மயிலு. உன்னை பெரிய ஆபீசர் ஆக்கி பாக்கணும் தாண்டி நான் ஆசைப்பட்டேன். நீ தானே படிப்படியா மேல வரன்னு இந்த வேலைக்கு வந்து சேர்ந்த. சரி, இந்த வேலையும் போலீஸ் வேலை தானேன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். ஆனா அதுக்கான மதிப்பும் மரியாதையும் இல்லன்னா நீ எதுக்கு இந்த வேலை செய்யணும்? நம்ம ஊர்க்காரங்க மட்டும் உன்னை இந்த கோலத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க? போலீஸ்னு வாய்க்கிழிய பேசிட்டு கோமதேவ பொண்ணு பாத்திரத்தைக்கு அனுப்பிட்டான்னு என்ன கேவலமா பேச மாட்டாங்க? நான் ஆசைப்பட்ட இடம் கிடைக்கணும்னா இதெல்லாம் தாண்டிதாமா ஆகணும். நீ என்ன நினைச்சு வருத்தப்படாதம்மா. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதாம்மா, அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். இல்ல மயில, என்னால உன்னை இந்த கோலத்துல பார்க்க முடியல. என் பொண்ணு கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்காக தான் போது என் மனசு கடந்து அடிச்சுக்குதுடி. உனக்கு இந்த வேலையும் வேண்டாம், இந்த யூனிஃபார்மும் வேண்டாம். ஆமா, பேசாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் கூட வா. இல்லனா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிடு. சொன்னா என்னடி பண்ணுவாங்க? உன் தலை எடுத்துருவாங்களா? அம்மா, நீ ஏதோ வேகத்துல பேசிட்டு இருக்கம்மா. நீ சொல்ற மாதிரிலாம் நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல முடியாதுமா. உன்னால முடியாதுன்னா விட்டு அந்த ஆள் கிட்ட நான் பேசிக்கிறேன். என் பொண்ணுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டாங்களா? உங்க அம்மா நான் இருக்கேன்டி. உனக்கு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா அம்மா வேண்டாம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல.
இதுக்கு போய் நீ சார் கிட்ட பேசினா அது தப்பாயிடுமா? தப்பு அவங்க மேல இருக்கு மயிலு. கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு உனக்கு எந்த வேலையை தான் கொடுப்பாங்களா? இத நான் கேட்காம விட போறதில்ல. ஐயோ அம்மா, என் நிலைமை புரியாம பேசாதம்மா. இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ போய் இப்ப சண்டை போட்ட எனக்கு தான் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் மயிலு. நான் மயிலோட அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். என் பொண்ணு சம்பளத்துக்காக இங்க வேலைக்கு வரல. உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது அவளோட கனவு. அந்த ஆசையோட தான் பரீட்சை எழுதி இந்த வேலைக்கு வந்திருக்கா. அவளை போய் பாத்திரம் கழுவ சொல்லிருக்கீங்க. எப்படி மேடம், இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா. எனக்கே அதுல உடன்பாடு இல்ல. நான் எஸ்ஐ, இந்த வேலையை நான் கொடுக்கவே இல்ல. இன்ஸ்பெக்டர் தான் கொடுத்திருக்காரு. நீங்க எதை கேக்குறதா இருந்தாலும் அவரை போய் தான் கேட்கணும். எங்க மேடம், எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? உள்ளதான் இருக்காரு. அம்மா, ஏம்மா நீ பேசாம இரு, இதை நான் கேட்டே ஆகணும். அம்மா, தெரியல. பாத்திரம் எல்லாம் கழுவி தொடச்சி வச்சியா? அந்த ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சு போ. வேலையில ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட நானே தைரியம் சொல்லி இவ்வளவு அமுச்சு வைப்பேன். ஆனா அந்த ஆள் விஷயத்துல நான் அப்படி பேச முடியாது. அந்த ஆளுக்கு இவன் மேல தீராத வன்மமும் கோவமும் இருக்கு. அதான் இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில இவளை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இவ்வளவு வேலைக்கு அனுப்பிட்டு என்னால ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல ஒரு வாய் சோறு எனக்கு நிம்மதியா இறங்குமா? அந்த ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு நான் இவ்வளவு பெத்து வளர்த்தேன். இப்ப முன்னாடி அந்த ஆள் சொல். ஏமா நிறுத்திட்ட? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. நான் அப்ப சொன்னதை தாண்டி இப்பவும் சொல்றேன். இந்த கவர்மெண்ட் வேலையும் இதுல இருந்து கிடைக்கிற சம்பளமும் நமக்கு பெருசுதான். ஆனா எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காம நாம நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியம்னு உங்களை தான் கேக்குறேன் அத்தை. மயில் வேற ஸ்டேஷன் மாறி போயிட்டா நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல? ஏய், நீ இப்ப என்ன சொல்ல வர? டிஎஸ்பி கிட்ட மனு கொடுத்து ஸ்டேஷனை மாத்தி தர சொல்லி கேட்கலாம்ல? வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள டிரான்ஸ்பர் கேட்டா எப்படி கொடுப்பாங்க தேனு? கொடுக்க மாட்டாங்க. நீ ஏன் என் முடிவு பண்ற? ஒரு முயற்சியாவது பண்ணி பாக்கலாம்ல? அம்மாவுக்கு உடம்பு முடியல, அங்கதான் சிகிச்சை எடுத்துக்கிறோம்னு நம்புற மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். நான் இருக்கிற சங்ககிரி ஸ்டேஷனுக்கே கேட்டு வாங்கலாம்ல? அப்படி ஸ்டேஷன் மாத்தி கொடுத்துட்டா நீயும் வேலையை விட வேணாம், அத்தையும் நிம்மதியா இருப்பாங்கல்ல? என்னத்த சொல்றீங்க? அந்த ஆள் இருக்கிற இடத்தை தவிர இவ வேற எங்க வேலை செஞ்சாலும் எனக்கு கவலை இல்ல. அப்புறம் என்னடி?
ஏதாவது சொல்லி நாளைக்கு லீவ் போட்டுரு. டிஎஸ்பிய போய் பாரு. முடிஞ்சா ஏ ஸ்டேஷனுக்கே வந்துரு. எப்பவும் போல நம்ம ஒன்னாவே இருக்கலாம். சரி வா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் மேம். என்ன பரமரை உள்ள இருக்கிற அக்யூஸ் வாயை திறந்தானா? இன்னும் இல்லைங்க ஆண்டவரே. நம்ம ஆளுங்க லைன் கட்டி அடிச்சு பார்த்துட்டாங்க. ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறானுங்க. ஆண்டவர் கை வச்சாதான் காரியம் நடக்க போல் இருக்குதுங்க. நடத்திடுவோம். அவனோட வேண்டுதல் அதுவா இருக்கும் போது ஏன் அதை விட்டு வைப்பானே? யோ அந்த சிக்கக்கூடியா சார், கதவை தர. ஓகே சார். தோற சீக்கிரம். இதோ சார். ஏய் வாடா இங்க. வேணா விட்டுங்க. சொல்டா, திருநெல்வேலி நகையெல்லாம் எங்கடா வச்சிருக்க? தெரியாது சார். சொல்ல மாட்டேனே. அவ்வளவு பெரிய இருக்கு அவனுக்கு. ஏண்டா சொல்றா சொல்றா எங்க வச்ச சொல்றா சொல்லு. எனக்கு தெரியாது சார். நிஜமாவே தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். நிஜமாவே தெரியாது சார். ஐயோ ஐயோ ஆண்டவருக்கு தான் அபிஷேகம் நடக்கும். ஆனா இங்க ஆண்டவரே அபிஷேகம் பண்றாரு. ஏற்கனவே சார பார்த்தா பயமா இருக்கும். இப்ப அவனை போட்டு வேற முடிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலைமையில எப்படி போய் அவர்கிட்ட லீவ் கேக்குறது? கேட்டா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்ற நீ? டீ விளையாடுறது கூட தெரியாம என்ன யோசனை உனக்கு? அக்கா நான் கவனிக்கலக்கா. இப்பது செந்திருச்சு என்ன பண்றதுக்கா? ஏய் சரி இரு, இத நான் தொடச்சுக்கிறேன். நீ அதை எடுத்துட்டு போய் சாரட்ட கொடு. இங்க பாருமா, நான் காலையில இருந்து உன்னை பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ யோசனையிலே இருக்க மாதிரி தெரியுது. உனக்கு என்னதான் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ என்கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது சொதப்பி சார் கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி சீக்கிரம் எடுத்துட்டு போ, சார் கத்த போறாரு. சரிக்கா. உன் குடும்ப பெருமை எல்லாம் இங்க எவன் கேட்டான்? இப்ப என்ன, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும். நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவா? போலீஸ்காரன் ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? இல்ல சார், அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். யார்? உன் கூட பிறந்தவளுங்க 2 பேர் இருக்காளுங்கல்ல, அவளுங்களை கூட்டு போக சொல்லு. அவங்க வேற வேலையா வெளியில போயிருக்காங்க சார். அதுக்கு என்னப்பா? அதனால லீவு வேணும் சார். நீ வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு சார். முழுசா ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ லீவு கேக்குற? உனக்கு வாய்க்கு உசுல? மயிலு, போலீஸ் வேலைக்கு நீ லாக்கி இல்லன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா எப்ப பார்த்தாலும் ஐபிஎஸ் நீயா பீத்திட்டு அலையறல, அதனாலயாவது ஏதாவது கொஞ்சம் சின்சியரா இருப்பேன்னு பார்த்தேன். உன் பொறுப்போட லட்சணம் என்னன்னு எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இல்ல சார், அம்மாவுக்கு ரொம்ப முடியல. அதுதான். உங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியலன்னா நீ நர்ஸ் கோர்ஸ் படிச்சு உங்க அம்மா பக்கத்துல இருந்து பாத்துருக்கலாம்ல. எதுக்கு போலீஸ் வேலைக்கு வந்து சேர்ந்து எங்கள்கிட்ட இருக்கிற? சார் இன்னைக்கு ஒரு நாள் தான் சார். இனிமே நான் இப்படி கேட்க மாட்டேன் சார். நீ என்னதான் கெஞ்ச நாள் அழுதாலும் உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். வணக்கம் மேம். என்னம்மா விஷயம்? டிரான்ஸ்பர் விஷயமா டிஎஸ்பி சாரை பார்த்து மனு கொடுக்கணும். 2 நிமிஷம் சார நேர்ல பார்த்து பேச முடிஞ்சா நல்லா இருக்கும் மேம். வெயிட் பண்ணுங்க, சார் டேபிளுக்கு கொண்டு போயிட்டு தகவல் சொல்றேன். சரி மேம்.
வணக்கம் சார். எப்படியா இருக்கா? நல்லா இருக்கு சார். ஐயோ கடவுளே, இவர் எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? அம்மாக்கு உடம்பு முடியலன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். சார் மட்டும் என்ன இங்க பார்த்தாருன்னா அவ்வளவுதான், வார்த்தையாலே என்ன கொன்னுடுவாரு. இப்ப என்ன பண்றது? சார், நீதான் தங்கமயிலா? ஆமா சார். உன் மனுவோட முதல் 3 வரியை தான் படிச்சு பார்த்தேன். அதுலயே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ எந்த ஸ்டேஷன் கூட நான் பார்க்கல. அது எனக்கு தேவையே இல்லை. நீ டியூட்டில ஜாயின் பண்ணி முழுசா 1 வாரம் கூட ஆகல. எந்த நம்பிக்கையில டிரான்ஸ்பர் கேட்டு வந்திருக்க? எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு எதிர்பார்க்கற? சங்ககிரி ஸ்டேஷன். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு மாத்திரவா? நீ நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போலாம் வரலாம். மத்தியான சாப்பாடு போயிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். வீட்டுக்கு பக்கத்துல வேணும்னு நான் கேக்கல சார். தூரமா வேற எந்த ஸ்டேஷன்னாலும் பரவாயில்ல. எங்க வேணாலும் மாத்துங்க, இப்ப இருக்கிற ஸ்டேஷன் வேணாங்கிற, அப்படிதானே? நீ எந்த ஸ்டேஷன்ல இருக்க, அங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இத பார், மேலதிகாரி என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும். பிரச்சனை கஷ்டம்னு எது வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். போட்டிருக்கிற Dress கசங்காம செஞ்சுட்டு போறதுக்கு கான்ஸ்டபிள் வேலை ஒன்னும் ஐடி ஜாப் இல்ல. இங்க இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் நீ மேல வரணும், புரியுதா? இன்னும் 1 வருஷத்துக்கு டிரான்ஸ்பரை பத்தி நீ பேசவே கூடாது. இப்ப இருக்கிற ஸ்டேஷன்ல தான் நீ டியூட்டி பார்க்கணும். நான் டிரான்ஸ்பர் கொடுக்கலன்னு எஸ்பி ஆபீஸ்ல போய் நின்னு இந்த டிபார்ட்மெண்ட்லயே நீ இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். கிளம்பு. நான் எவ்வளவு டெரரானவன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுவும் உன் விஷயம்னு வந்தா சலங்க கட்டி ஆடுவன்னும் தெரியும். என் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு டிஎஸ்பி கிட்ட என்ன பத்திய போட்டு கொடுக்க போயிருப்பேனா? உனக்கு எவ்வளவு திமிரும் கொழுப்பும் இருக்கும். நான் போட்டு கொடுக்கலாம் போகல சார். ஸ்டேஷனை மாத்தி கொடுங்கன்னு கேட்கதான் போனேன். சார் அதுக்கு காரணம் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்ப? அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக. அந்த காரணத்தை நான் நம்பல. நான் மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா நீ என்ன சொல்லியிருப்ப? குருமூர்த்தி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான், ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றான், பக்கம் பக்கமா அப்படி எல்லாம் புகார் கொடுத்திருப்பாங்க. இல்ல சார். இல்ல நொல்லன்னு பொய் சொல்லாத. இதுக்கு மேல நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன்.
இனி உன் வார்த்தைய மட்டும் இல்ல, உன்னைய நிழல் மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை ஏமாத்திட்டு இன்னைக்கு டிஎஸ்பி கிட்ட போனவ நாளைக்கு எஸ்பி கிட்ட போய் நிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அவர்தான் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராச்சே. என்னை மீறி உனக்கு செலக்ஷன் ஆர்டர் கொடுத்ததே அவரு தானே. பஞ்சாயத்துன்னு போய் நின்னா நிச்சயம் அவர் ஓம் பக்கம் தான் சாய்வார். கண்ணீருக்கு மயங்கர போலீஸ்காரங்கிட்ட நியாயம் ஜெயிக்காது. ஒருவேளை உன் பேச்ச அவர் கண்மூடித்தனமா நம்பிட்டார்னா என் வேலைக்கு ஆபத்தாயிடும். இல்ல சார், நான் உங்க பொண்ணு மாதிரி சார். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் சார். உறவு சொல்லி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? பொண்ணுங்கனாவே எனக்கு பிடிக்காது. உன்னை பொறுமையா விட்டு பிடிக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணேன். டிஎஸ்பி கிட்ட போய் நீயே யாழ்றைய கூட்டிக்கிட்ட. இந்த ஸ்டேஷனை விட்டு போகணும் தானே நீ ஆசைப்படுற? கவலையே படாத, உன் உடம்புல இருக்கிற இந்த யூனிஃபார்மைய நான் கழட்டி காட்டுறேன். என் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை இங்க வர வச்சதே நான் தான் உனக்கு நல்லா தெரியும். நான் ரிஜெக்ட் பண்ணதையும் மீறி நீ இந்த வேலையில சேர்ந்துட்ட. அப்போ நான் உங்ககிட்ட தோத்துட்டதா தானே அர்த்தம். நான் உங்ககிட்ட தோக்க கூடாது, தோக்கவும் மாட்டேன். எண்ணி 30 நாள் நான் உனக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல நீ இந்த வேலையை மொத்தமா வெறுக்கணும். இந்த காக்கி யூனிஃபார்மே வேண்டான்னு கலட்டி வீசிட்டு நீ ஓடணும். உன்னை நான் அப்படி ஓட வைக்கல. என் பேரு குருமூர்த்தி இல்ல. உங்க கூட மோதி ஜெயிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல சார். சூழ்நிலையாலதான் நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சே தவிர உங்களை எதிர்க்கணும்ன்றதெல்லாம் என் நோக்கமே இல்ல சார். தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க சார். பழச மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிடாதீங்க சார். சார், இப்ப நாங்க இருக்க சூழ்நிலையில இந்த வருமானம் என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் சார். இது இல்லைன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் சார். நான் மயிலு அவ்வளவுதானா? நீ கெஞ்சி கெஞ்சி கேட்கறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய எமோஷன்ஸ் எதிர்பார்த்தேன். உடஞ்சி கதறி அழுது என் கால்ல எல்லாம் விழுவேன்னு எதிர்பார்த்தேன். இதுக்குள்ள முடிச்சிட்டியே. ஓகே, ஆனா நீ என் கால்லயே விழுந்து கதறினாலும் சரி, உன்னை நான் மன்னிக்கிறதாவும் இல்ல, இந்த வேலையில உன்னை விட்டு வைக்கிறதாவும் இல்ல. எண்ணி 30வது நாள் முடிகிற அன்னைக்கே இந்த ஸ்டேஷன்ல நீ இருக்க மாட்டேன். சார், 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 சார். கோச்சுக்காதக்கா, இங்க ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை, அத போன் எடுக்க முடியல. சொல்லுக்கா, என்ன விஷயம்? அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல, மூச்சு திணறலா இருக்கு. திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அக்கா, டியூட்டி டைம் முடியாம இன்ஸ்பெக்டர் வெளியே விட மாட்டாருக்கா. நீ ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அம்மாவை முதல்ல ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அங்க இருந்து எனக்கு போன் பண்ணுக்கா. நான் அங்க வந்துடுறேன். ஏய், பெத்த அம்மா உயிரை விட உனக்கு டியூட்டி பெரிய விஷயமா? நீ உடனே கிளம்பி வா. ஐயோ, சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நீ முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. அக்கா, அக்கா. என்ன முன்னாலே அடுத்து சிம்பத்தியை கிரியேட் பண்ண பாக்குறியா?
விஷயத்தை சொல்லு. இப்ப நான் பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க சார். அக்கா இப்பதான் போன் பண்ணுச்சு. அம்மாவுக்கு நெசமாவே உடம்பு முடியலையா சார். அப்படியா? அஜிஜோ, என்னாச்சு மயிலு? பிபி அதிகமாகி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க சார். அஜிஜோ, நான் என்ன அவ்வளவு இரக்கம் இல்லாதவனா? உன் அழுகையை பார்க்கும் போதே நீ பேசுறதெல்லாம் உண்மைதான் எனக்கும் தெரியுதே. எந்த ஆஸ்பத்திரிக்கு உங்க அக்கா கூட்டு போனாலா? தெரியல சார். அக்கா அங்க போயிட்டு போன் பண்றேன்னு சொல்லிருக்கா. ஓ, அப்போ ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். போன் பண்ணதுமே நேரா அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். வா, கிளம்ப, அவசரமா போவான்ற. மயில, இங்க வா சார். சார், எங்க சார் வந்திருக்கோம்? என்ன மயில, ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற போலீஸ்கார மாதிரியா நீ கேள்வி கேக்குற? டியூட்டி டைம்ல நான் என்ன உன்னை கூட்டிட்டு ஊரா சுத்த வந்திருக்கேன்? இங்க நமக்கு ஒரு முக்கியமான டியூட்டி இருக்கு. என்ன மயில, இதுக்கே டென்ஷன் ஆகி மூஞ்சி திருப்பிட்டா இப்படி? இத வெட்டினவங்க ரொம்ப இறக்கமுள்ள ஆளுங்க. அதான் தலை வேற முண்டை வேறமா பிரிச்சு போடாம ஒட்டுமொத்த உடம்பையும் அப்படியே வச்சிருக்கானுங்க. இந்த பாடியை எடுத்துட்டு போறதுக்காக மார்ச்சுவரியில இருந்து ஆம்புலன்ஸ் இங்க வரும். அது வரைக்கும் இந்த டெட் பாடிக்கு நீதான் காவல். எங்க அக்கா இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணல, லைனே கிடைக்கல. இப்ப அவளை கூப்பிடுறா சார். அம்மா, நான் சின்சியரா டியூட்டிய பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அக்கா கூப்பிட்டா, ஆட்டுக்குட்டி கூப்பிட்டா நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க. போன கட் பண்ணு, கட் பண்ணுன்றல. சார், அம்மாவை உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க சார். நீங்க என்ன அங்கதான் கூட்டிட்டு போறீங்கன்னு நான் நினைச்சேன் சார். எனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள் ஆஸ்பத்திரி கூட்டு போறதுதான் என் டியூட்டின்னு நினைச்சியா? இல்ல எனக்கு டிபார்ட்மெண்ட்ல வேற வேலை வெட்டியே இல்லன்னு நினைச்சியா? சார், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார். அதேதான் மயில் நானும் சொல்றேன். மார்ச்சுவரியில இந்த வேன் இங்க வரும். இந்த பாடி எடுத்துட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும். காலையில டாக்டர் வருவார். அது வரைக்கும் மார்ச்சுவரியில இந்த பாடிக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் மனசு அடிச்சுக்குது சார். நான் கூட இருந்தா அம்மா தைரியமா இருப்பாங்க சார். சார், நீங்க வேற யாரையாவது நிக்க வச்சுட்டு என்ன அனுப்பிச்சு விட்டுருங்க சார். எனக்கு நீ ஆர்டர் போடாத. நான் சொல்றத நீ ஒபே பண்ணு, புரியுதா? பார்மையில உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஒரு நல்ல போலீஸ்காரனுக்கு பந்த பாசத்தை விட கடமை தான் ரொம்ப முக்கியம். இந்த வேலைய நீ எவ்வளவு லவ் பண்ற, டியூட்டில நீ எவ்வளவு சின்சியரா இருக்குன்னு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இல்ல? இத மட்டும் நீ கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, சட்டுன்னு அடுத்த லெவலுக்கு நீ ப்ரொமோட் ஆயிடலாம். நானே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்ல. சோ பர்சனல் ஃபீலிங் இடம் கொடுக்காம பாடிய பத்திரமா பாத்துக்க. மயில, என்ன இங்கே நின்று இருக்க? டெட் பாடி பக்கத்துல போய் நிக்கணும். எவனாவது தூக்கிட்டு போட போறான் பா. ஏய், வண்டியில ஏறியா? அக்கா, ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க?
அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன். ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போன பொறுப்பில்லாம சொன்னேன். நானும் அம்மாவை கொண்டு வந்து இப்ப அட்மிட் பண்ணிட்டேன். நீ இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? அக்கா இங்க சரியா சிக்னல் கிடைக்கலக்கா. எனக்கு புரியுது. என்ன நைட் டியூட்டில போட்டுட்டாங்க அக்கா. மனசு கிடந்து தவச்சுக்கிட்டு இருக்கு. என்னால இங்க இருந்து நகர கூட முடியலக்கா. நிறுத்தடி. நீ இப்ப வர போறதில்ல அதானே? உன்னால எப்ப முடியுதோ அப்ப பொறுமையா வா. அம்மாவை விட உனக்கு வேலை தானே பெருசு. பேடி அக்கா 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 அம்மா, நான் உன்கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், உன் பேச்ச மீறி நடந்திருக்கேன். அதுக்காக எனக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லம்மா. மயிலுக்கும் மலரக்காவுக்கும் நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவு எனக்கும் முக்கியமா. எங்க 3 பேருக்குமே நீ வேணுமா. எங்களை ஏமாத்திட்டு போயிடாதம்மா.